3 தலைமுறையில நாங்க 48 பள்ளி வசிச்சோம் சார். ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து அலர்ட் பண்ண வீடு பாத்தீங்கன்னா கொடுத்தவங்க இங்க கிளம்பிட்டாங்க. ஆனா பாதி பேருக்கு மேல எங்க வீடு இன்னும் யாருக்கும் வரல சார். வராமே இங்க ஜேசிபி போலீஸ் அதிகாரிகளா வந்து நிறுத்திட்டு எங்களை இமிடியேட்டா இங்க வந்து நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க சார். இப்ப வீடு இடிச்சிட்டாங்கன்னா எங்களோட சாமா செட்ல தூக்கி வந்து ரோட்ல நிப்பாட்டிடுவாங்க. எங்களோட வழி தெரியல சார். எங்களுக்கு வழி தெரிஞ்சாதான் சார் நாங்க இங்க இருந்து காலி பண்ண முடியும். எங்களுக்கு வீடு கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு வீடு கொடுத்து எங்களுக்கு அலர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்க இந்த கிளம்ப ரெடி சார். ஆனா எங்களுக்கு இப்போ வரைக்கும் வீடும் யாருக்கும் கொடுக்கல. வீடு கொடுக்காம வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை காலையில இருந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதான் சார் எங்களுடைய பிரச்சனை. சரி எங்க எல்லாருக்கும் வந்து எழுதுறாங்க சார். நாங்களாம் வந்து வீடு கொடுங்க நாங்களாம் வந்து கேட்கவும் இல்லை. அவங்களாம் வந்தாங்க கார்பரேஷன் வந்து உங்களுக்கு வீடு கொடுக்குறோம் நீங்க எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் வந்து எல்லாருக்கும் நம்பர் போட்டு கொடுத்தாங்க. பாதி பேருக்கு நம்பர் போட்டாங்க பாதி பேருக்கு நம்பர் போடல. போட்டுட்டு எல்லார் பேரும் நாங்க எழுதி ஜோன்ல கொடுத்தோம். ஆனா ஜோன் கொடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இன்னும் கொடுக்கல சார். யாருக்கு இன்னும் வீடு வரலன்றாங்க. இப்போ இன்னும் எங்களுக்கும் வீடு வரல சார். கொடுத்த எங்களுக்கு ரேஷன் கார்டு பிறந்த பர்த் சர்டிபிகேட்ல இருந்து ஆதார் கார்டுல இருந்து எல்லாமே எங்க கிட்ட மொத்த ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு சார். ஆனா எங்களுக்கு இன்னும் வீடு கொடுக்கல சார். சார் ஒரு 20-30 பேருக்கு இன்னும் வீடே வரல சார். 6 பேருக்கு வீடு வரல. வீடு வராதவங்க எங்களுக்கு 5 பேருக்கு தான் இப்ப வீடு கேக்குறாங்க. மீதி பேரு நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கோம். ஆல்ரெடி 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையுமே இவங்க துளி கூட கோர்ட்டையோ உயர்நீதிமன்றத்தையோ மக்களையோ எதையுமே அவங்க மதிக்கல. எங்ககிட்ட வந்து வாங்குறவங்க வரைக்கும் விருப்பப்பட்டா வெளில போகலாமா, மீதி பேர்லாம் அவங்கவுங்க விருப்பம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இப்படி தான் அவங்க சொன்னாங்க. இப்போ மொத்த பேரையும் வெளில போகணுமா, அலர்ட் கொடுக்காதவங்களும் வெளியே போகணுமா, சாவி கொடுக்காதவங்களையும் வெளியே போகணுமா. அங்கே போனால் 6000 ரூபாய் கேட்குறாங்க சார். 3வது மாடி வரியா 6000 ரூபாய், ஃபஸ்ட்டு மாடி வரியா, ஃபஸ்ட்டு மாடி சீனியர் சிட்டிசன் ஹேண்டிகிராஃப்ட்டு மாற்றுத்திறனாளின்னு சொன்னாங்க. அங்கே போனால் 15000 ரூபாய். எப்படி சார்? இடிக்கணும். நீங்க எல்லாரும் வெளிய போங்கன்றாங்க சார். வீடுங்க அது பதில் இல்ல. வாங்கினவங்க இவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கோம். கொடுத்தவங்கள வெளியில போக சொல்லுங்க. கொடுத்தவங்கள வெளியில நாங்கள் சார். நான் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து 7 தலைமுறை சார். நான் என் மனசை கல்ல ஆக்கிக்கின்னு எல்லாரும் குடும்பத்தையும் நான் வாரி வெளியே வச்சேன் சார். இதே அவங்க சரி வர பண்ணல. லிஸ்ட் இல்ல. லிஸ்ட் இல்லைன்னா எப்படி சார்? ஓட்டு லிஸ்ட்ல வருதா சார் பேரு? சார் வீட்டு லிஸ்ட்ல வரல, ஓட்டு லிஸ்ட்ல பேர் கரெக்டா வருதா? அது எப்படி சார் வருது? அப்ப தேடி தேடி பிடிக்கிறானுங்கல்ல, குழந்தை குட்டியெல்லாம் தேடி தேடி பிடிக்கிறானுங்கல்ல ஓட்டுக்கு. அப்ப வீட்டுக்கு எங்க சார்? அராஜகம். வெளியே போய் ஆகணும். நேற்றுக்கு இப்படி தான் சார் சொன்னாங்க. மா வாங்கினவங்க வீட்டை மட்டும்தாம்மா எடுக்கிறோம், வாங்காதவங்க வீட்டெல்லாம் எடுக்கல. வாங்கினவங்க வீடு மட்டும் வெளியில் போன மட்டும் இடிக்கிறேன்னுட்டு இன்னைக்கு அந்த குடும்பம் மொத்தத்தையும் நடு ரோட்ல உட்கார வச்சாங்க. நடு ரோட்ல உட்கார வச்சாங்க சார். நாங்க இங்க இருந்து போக நாங்க விருப்பப்படலை இல்ல. அதே போல இன்னொரு விஷயம், ஸ்மார்ட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்கல, ஆதார் அட்டைங்களுக்கு வீடு கொடுத்திருக்காங்க. அது என்ன விஷயம் எனக்கு தெரியல. வீடு இருக்கு, ஸ்மார்ட் கார்டுக்கு வீடு வரல. கல்யாணம் ஆகுது, அந்த பொண்ணு ஆதார் கார்டு வச்சு தான் அவங்களுக்கு கொடுத்துறாங்க. 54 வருஷம் 30 வருஷம் இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டே இல்லன்றாங்க. ரேஷன் கார்டு 10 வருஷம் ரேஷன் கார்டுக்கு போராட்டம். கல்யாணம் 10 வருஷம் ரேஷன் கார்டுக்கு போராட்டம். 5000 ரூபாய் குத்தாதான் கொடுப்பேன்றாங்க. எப்படியா சார்? கட்சி ஆளுங்க 5000 ரூபாய் குத்தாதான் ரேஷன் கார்டே கொடுப்பேன்றாங்க. கொடுக்கல சார், கொடுக்க மாட்டாங்களா? மோட்டர் சீட்ல போனா தோ வரேன் இன்னும் கொடுக்கல. 10000 ரூபாய் கட்சி ஆளுங்களுக்கு எதுனா குத்தாதான் வரும், இல்லன்னா வராது. இப்போ ரேஷன் கார்டு 3 டைம் செக் பண்ணிட்டாங்க சார். இந்த ஏரியாக்கு ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன்னு 3 டைம் செக் பண்ணாங்க சார். எனக்கு நாங்க எப்படி சார் அப்ளை பண்ணி வாங்குறது? சரிங்க சார், இன்னொரு விஷயம் கேக்குறேன் சார். சார் இப்போ 150 வருஷமா இல்லாத எல்லா ஆட்சியிலையும் முதல்வர் தான் ஆண்டார். அதே மக்கள் தான் இருந்தாங்க, அதே சாப்பாடு, அதே வாழ்வாதாரம், அதே வேலை, உயிர்கள் தான் மாண்டு இருக்கும். ஆனால் அவர்களுடைய எதுவும் மாறி இருக்காது, வாழ்க்கை தர மாறல. இது வரைக்கும் இவ்வளோ பேர் வந்து இது வரைக்கும் தேவைப்படாத இடம் இப்போ இந்த இடத்துல என்ன சார் வரப்போகுது? அப்படி எங்களை வெளிநடப்பு செஞ்சுட்டு அப்போ இதில் இவ்வளோ குடும்பத்தை வெளியே அனுப்பிச்சிட்டு அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன வரப்போகுது? பிளாட்டா உங்களுக்கு சைதாப்பேட்டை கூவார் பக்கம் ஒரு ஏரியா வந்து தெரியுமா? அந்த இடத்த எடுத்துட்டு அதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணி அகலப்படுத்தணும்னு சொன்னாங்க.
அவங்கள திணந்து உள்ள போட்டு பிரிஸ்டேஜ் கம்பெனிக்கார பில்டிங் கட்டிக்கிறான். பிரிஸ்டேஜ் அவ்வளவு பேர் பில்டிங் கட்டிக்கிறான். எங்க ஆபீஸ் அங்கதான் இருக்கு. அந்த இடத்துல விரிவாக்கம் பண்ணலாம்ல, அப்புறம் எதுக்கு கார்பரேட் கம்பெனி கொடுக்குறான்? ஏன்னா அவன் இருக்கப்பட்டவன், நாங்க இல்லாதப்பட்டவன். ஏற்கனவே எங்க கார்பரேட் கம்பெனி பிரச்சனை பண்ணா எங்களை என்ன ஓட விட்டா ஓடிடுமா? சொல்லு பாலா, எங்களுக்கு சட்டம் தெரியும் சார். இந்த டிவிஷன் 53 பேசின் பிரிட்ஜ் ரோடு மாநகராட்சியோட இடம் இல்லை. இது முதல்ல வெள்ளைக்காரங்க காலத்தில் பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வெள்ளைக்கார அரசாங்கம் கொடுத்தது. மாநகராட்சி லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினாங்க. இங்கே மண்டல அலுவலகம் இன்னைக்கு வரல. இந்த மக்கள் 150 வருஷமா இருக்கிறாங்க. மாநகராட்சி என்னைக்கு வந்ததோ அன்னிலேருந்து இங்கே மண்டல அலுவலகம் பக்கத்தில் தான் இருந்தது. அன்னைக்கெல்லாம் அரசு அதிகாரிங்க யமலோகத்துக்கு சுற்றுலா போயிருக்காங்க. இங்கே முன்னாடி நிற்கிற வீட்டுக்கு இடத்துக்கு பட்டா இருக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பட்டா இருக்கு. இந்த மக்கள் 150 வருஷமா பட்டாக்காக போராடி இருக்கிறாங்க. எந்த அரசாங்கமும் செவி சாய்க்கல. இந்த மக்கள் இப்போ ரிட் பெட்டிஷன் போட்டு பட்டா உரிமை கேட்டு 25ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகுது. நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிற நேரத்தில் இந்த அவசரமும் மாநகராட்சி அதிகாரிகளும் உயர்நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுறாங்க. இவங்களுக்கு பயம் இருக்கிறதுனால தான் இந்த மக்களை அவசரமா வெளியேற்றுறாங்க. 150 வருஷம் வேடிக்கை பார்த்த இந்த மாநகராட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வர இந்த 4 நாள் ஏன் பொறுக்க மாட்டேன்றாங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த மக்கள் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தால் இந்த மக்கள் வெளியே போக தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கான சட்ட உரிமையை மாநகராட்சி ஏன் தடுக்குது? ஏன் மாநகராட்சி நீதிமன்றத்தை பார்த்து பயப்படுது? தயவு செஞ்சு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வர வரைக்கும் இந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அதிகாரிங்க நீதிமன்றத்தை மதிக்கணும்னு தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றனர்.